இந்த காணொளியை பார்க்கும் அன்பு தமிழ் உள்ளத்திற்கு வேதபலன் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பு தமிழ் உள்ளமே. இன்று தை மாதம் குரோதி வருடம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மேஷம் மேன்மை, ரிஷபம் நலம், மிதுனம் சினம், கடகம் வரவு, சிம்மம் இரக்கம், கன்னி நட்பு, துலாம் பகை, விருச்சிகம் லாபம், தனுசு தொல்லை, மகரம் அசதி, கும்பம் கீர்த்தி, மீனம் பெருமை. சரி, வாங்க இன்றைய ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். வணக்கம். வெள்ளிக்கிழமை, ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 18ஆம் தேதி. இன்று காலை 7:32 வரையிலே அவிட்டம், அதன் பிறகு சதயம். திதி வளர்பிறை துதியை, 2ஆம் பிறை வளர்பிறை துதியை. யோகம் சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலை 6 மணி முதல் 7:15 வரை. மகர லக்னம், முகூர்த்த லக்னம். 6லேருந்து 7:15 முகூர்த்தம். அவிட்டம் இருக்கும்போது தான் முகூர்த்தம் வருது, சதயத்தில் வரல. எனவே இது ஒரு அதிகாலை முகூர்த்தம். வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கிரஹோரையிலே முகூர்த்தம் வருது. தை வெள்ளி சுக்கிரஹோரையிலே முகூர்த்தம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. அந்த 7:30-9 குளிகையில் கிரகப்பிரவேசம் பண்ணலாம். கல்யாண முகூர்த்தம் குளிகையில் வைக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு மட்டும் குளிகை எடுக்கக்கூடாது. பாக்கி எல்லா நல்ல விஷயத்தும் குளிகையில் பண்ணலாம். குளிகையில் எது பண்ணாலும் அது வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடைபெறும். அதனால் குளிகையில் போய் தங்கம் வாங்கினா நிறைய தங்கம் வாங்குவீங்க. தங்கம்லாம் வாங்குற மாதிரியா சார் இருக்குது, எங்கேயோ போயிட்டுருக்கு வேலை அப்படின்றீங்க. சும்மா ஒரு கிராம் வாங்குங்களேன். போய் ஒரு குளிகை நேரத்தில் போய் 1 கிராம் வாங்கினாலே நீ உங்களுக்கு அடிக்கடி வாங்குற மாதிரி பணம் வரும். குளிகை நேரத்தில் வீடு வாங்கினீங்கன்னா நிறைய வீடு வாங்குவீங்க. குளிகை நேரத்தில் போய் கடன் அடைங்க, எல்லா கடனும் சீக்கிரம் அடைஞ்சிரும். ஒரு சின்ன கடனை மட்டும் போய் அடைச்சிட்டு வாங்க. குளிகை நேரத்தில் காசு கொடுத்து கடன்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டேன், நயா பைசா பாக்கி கிடையாது, எல்லாம் ஒட்ட கிளியர்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. பெரிய கடன் எல்லாமே சீக்கிரம் அடைஞ்சிரும். கடனை அடைக்கிறத குளிகையில் அடைக்கணும், கடன் வாங்கக்கூடாது. குளிகையில் கடன் வாங்கினா வாங்கிட்டே இருப்பான். லைஃப் லாங் சில பேர் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. அதில் குளிகை நேரமாக பார்த்து கடன் வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குளிகை நேரத்தில் கடனை அடைக்கலாம், கடன் வாங்கக்கூடாது. வீடு வாங்கலாம், பத்திரப்பதிவு பண்ணலாம். கல்யாண முகூர்த்தம் வைக்கக்கூடாது. இன்றைக்கி 6லேருந்து 7:15 சுப முகூர்த்தம், அதிகாலை முகூர்த்தம். நல்ல நேரம் என்கிற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் சுக்கிரன் ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நேரம். ஒரு ராசிக்கு 2 புறமும் சுப கிரகங்கள் வலுவாக இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய புகழ் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராசிக்கு 2 பக்கமும் சுப கிரகம் இருக்கணும், இல்லை லக்னத்துக்கு 2 பக்கமும் சுப கிரகம் இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்களாம் விவிஐபி. சில பேருக்கு பெரிய புகழ் கிடச்சிடுறது. அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அதில் புகழ் கிடைக்கணும். அந்த புகழ் எப்படி கிடைக்கும்னா, ஒரு லக்னத்துக்கு இருமருங்கிலும் சுப கிரகம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு மேஷ ராசிக்கு. அதனால் உங்கள் ப்ரொஃபஷனில் நீங்கள் டாப்பில் வருவீங்க. உங்களை யாரும் கையிலேயே பிடிக்க முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. உங்களுடைய வளர்ச்சி அபாரமாக இருக்கும். அபரிமிதமான வளர்ச்சி உங்கள் தொழிலில் ஏற்படும். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம், 2ஆம் இடத்திலே குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. ராசிக்கு இருமருங்கிலும் சுப கிரகங்கள் குருவும் சுக்கிரனும். அதனால் இது ஒரு பெரிய யோகம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய நேரம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள். ஜாதகம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே நீங்கள் மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், அல்லது வியாபாரிகளாக இருந்தாலும், சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை, 1000 பிறை கண்ட சதாபிஷேகம் செய்து கொண்டவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ஓகோன்னு இருக்கும். எனவே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். அது எல்லா விதத்திலும் பிரதிபலிக்கும். செல்வாக்கு ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும், புகழ் ஏற்படும்.
பதவிகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். ராசி அதிபதியும் 11 குடைவனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் அமைந்திருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். வியாபாரத்திலே நீங்கள் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைவீர்கள். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது கைகூடி வரும். சிறிய அளவிலே உள்ளூர் சந்தையிலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வெளி ஊர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் உங்களுடைய பொருட்களை அனுப்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் ஏற்படும். பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். உலகச் சந்தை உங்களுக்கு வசப்படும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நீங்கள் பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தால் உங்களுக்கு பெரிய பதவிகள் கிடைக்கும். பதவிகள், பொறுப்புகள், முக்கிய பொறுப்புகள், கௌரவ பதவிகள் எல்லாம் கிடைக்கப் போகின்றன. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். எப்படியாவது முதல் மார்க் வாங்கி காட்டுகிறேன் பார் என்று பெற்றோர்களிடம் சவால் விட்டு படிப்பார்கள் குழந்தைகள். அற்புதமான நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. யாரும் புத்திமதி சொல்லவே வேண்டாம். அவர்களே புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு கொஸ்டின் பேங்க் அப்படின்னு ஒரு 10 கொஸ்டின் பேங்க், 10 வருஷத்து கொஸ்டின் பேங்க்கை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் டப்பா போட்டு ஜம்முன்னு படிப்பாங்க. பசங்க நல்லா படிப்பாங்க. கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள்லாம் இப்பொழுது உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். குரு ராசி அதிபதியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு கூடுதல் பலம். 8ஆம் இடத்துல மறைவு பெற்று விட்டது என்றாலும் அது குருவால் பார்க்கப்படுகிறது என்பது மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்று. மறைவு பெற்றிருந்தாலும் அது குரு பார்வை பெறுவதால் நன்மைகளை செய்யும். எனவே ராசி அதிபதி புதன் இப்பொழுது உங்களுக்கு சில நன்மைகளை செய்யும். எழுத்து மூலமாக வரவேண்டிய பதில்கள் இப்பொழுது கிடைக்கும். வழக்கு வியாஜ்யங்கள் ஏதேனும் நடைபெற்று கொண்டிருந்தால் அதில் மிதுன ராசியினருக்கு சாதகமான தீர்ப்பு இப்பொழுது கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே வரவேண்டிய பழைய பணம் ஒன்று இப்பொழுது வசூலாகும். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் யாரோ ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டான், அதை இப்போ சேர்த்து கொடுப்பான். அது எப்படி சார் கொடுப்பாங்க? அவ்வளோ நல்லவங்கள்லாம் இருக்காங்களா நாட்டில்னா? உங்களுக்கு கிடைக்கும் பாருங்களேன். 20 வருஷத்துக்கு முன்னால் பாக்கி வச்சுட்டு சொல்லிட்டு போயிட்டார் யாரோ ஒருத்தர். அவர் இப்போ எதேச்சியாக பார்ப்பீங்க. அவர் பார்த்தோன்னே ஆமாம் உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருந்தது, எவ்வளோ அது, அந்த அமௌண்ட் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு செக் புக் எடுத்து கிடுகிடுன்னு அமௌண்ட் எழுதி கோடு போட்டு கைது போட்டு இருந்தாங்கன்னு பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி திடீர் தனலாபம், எதிர்பாராத பண வரவு, பல ஆண்டுகளுக்கு முன்பு வர வேண்டிய பணம் இப்பொழுது கைக்கு வருவது, அல்லது அலுவலகத்தில் ஏதேனும் ஒரு காரணத்தினால் உங்களுக்கு வழங்க வேண்டிய பழைய பாக்கியை வழங்காமல் நிறுத்தி வைத்திருந்தால் அதற்கு சட்ட ரீதியான ஒரு நிவாரணம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும். அது உங்களுக்குத்தான் சொந்தம் என்று தீர்ப்பாகும். அதனால் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் உங்களுடைய அலுவலக நிர்வாகத்திற்கு ஏற்படும். அதனால் அதை கொடுப்பார்கள். இந்த மாதிரி ஏதோ சில சிக்கல்னால் பணம் வராமல் இருந்தாலும் ரொம்ப ஓல்டு பேலன்ஸ் எல்லாம் இப்போ திரும்ப வரும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் ஒரு சிலருக்கு அலுவலக பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சில் கட்டுப்பாடு வேணும். இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருங்கள். திருநாங்கூர் 11 கருட சேவைக்கு போயிட்டு வாங்க. சீர்காழி கிட்ட திருநாங்கூர் அப்படின்னு ஒரு திவ்ய தேசம், அற்புதமான பெருமாள் கோவில். இந்த திருநாங்கூர்லேருந்து இப்போது சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற 11 கோவில், 11 பெருமாள் கோவிலில் பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளி வரிசையாக வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு மங்களாசாசனம் செய்வார்கள். திருமங்கை ஆழ்வாருக்கு தான் இந்த விழாவில் முக்கியத்துவம். திருநாங்கூர் கருட சேவையில் திருமங்கை ஆழ்வாருக்கு தான் சிறப்பு அதிகம். திருமங்கை ஆழ்வார் அங்கே வருகிறார். அவர் வரும்போது அந்த வயல் அப்படியே காற்று வேகமாக அடிச்சுன்னு வர்ற மாதிரி இருக்கும். இன்னும் திடீர்னு அப்படி என்னமோ வர்ற மாதிரி காற்று வீசுது அப்படின்னு பார்த்தா கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் தான் திருமங்கை ஆழ்வார் அங்கே ஏழ்றார். திருமங்கை ஆழ்வார் பிரத்யட்சமாக வர்றார் வருஷம் அந்த கருட சேவைக்கு, 11 கருட சேவைக்கு. இப்போவும் போனால் அதை பார்க்கலாம்.
30, 31 2 நாள். அமாவாசை, தை அமாவாசைக்கு ராத்திரி ஆரம்பித்து மறுநாள், அதுக்கு மறுநாள் வரைக்கும் நடக்கும். பக்கம் பக்கமாக அன்னதானம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. போகிறவங்க வரவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. அங்கே 11 பெருமாள் கோவில், 11 பெருமாள் கோவிலும் அப்படியே ஜெகஜோதி அப்படியே விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். ராப்பகலாக விழா நடக்கும். சிறப்பான விழா, 11 கருட சேவை விழா. சீர்காழி தாண்டி போனால் திருநாங்கூர் அப்படின்னு பேர். திருநாங்கூர், அங்கே 11 கருட சேவை. இன்னைக்கு எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வந்தால் ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயதார்த்தம் ஏற்படும். கணவனும் மனைவியும் வெவ்வேறு ஊர்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது இருவரும் ஒரே ஊருக்கு மாற்றலாகி பணியிட மாற்றம் கிடைத்து ஒரே ஊருக்கு வந்து ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தக்கூடிய அற்புதமான நல்ல நேரம் வருகிறது. பிரிவுகள் நீங்கும், ஒற்றுமை அதிகரிக்கும், நல் இணக்கம் ஏற்படும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 2 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சொந்தமாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலர் புதிதாக ஏதாவது வண்டி வாங்கலாமே என்று முயற்சி செய்வார்கள். அதற்கு வாய்ப்பு இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கன்னிராசி மாணவ மாணவியரெல்லாம் வெகு சிறப்பாக படிப்பார்கள். ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது. புதனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது கல்வி முன்னேற்றம், கல்வியிலே ஆர்வம் அதிகரித்தல், முன்னேற்றம் ஏற்படுதல், ஆர்வம் அதிகரித்தல், எப்படியாவது கல்வியிலே சாதித்து காட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு வைராக்கியம் அந்த குழந்தைகளுடைய மனசில் ஏற்படும். காலை எழுந்தவுடன் கல்வி, இப்படி தான் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கெல்லாம். பாரதியார் பாட்டை சொல்லி கொடுத்து, காலை எழுந்தவுடன் கல்வி பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, காலை எழுந்தவுடன் கல்வி அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. இப்போ காலை எழுந்தவுடன் காப்பி, இதுதான் தெரியுது பசங்களாம். என்னடா காலையில் எழுந்தவுடனே என்ன பண்ணோன்னா, காலை எழுந்தவுடன் காப்பி, காலையில் காஃபி குடிக்கணுமா எழுந்ததும், அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. கல்வி முன்னேற்றம் இப்பொழுது நன்றாக இருக்கும். கன்னிராசி குழந்தைகள் நன்றாக ஆர்வத்துடன் படிப்பார்கள். துலார் ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். திருமணமாகாத துலார் ராசியினருக்கெல்லாம் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். களத்திரகாரகன் சுக்கிரன் உச்சமடைந்திருப்பதால், ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக நடைபெறக்கூடிய நல்ல நேரம். எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குறது. மகிழ்ச்சியான சூழலிலே உங்கள் குடும்பம் இருக்கும். உங்கள் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில், வியாபாரம் போன்றவற்றிலே உள்ள விருச்சிக ராசியினருக்கு அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 2, 5க்கு அதிபதியான குரு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. 5 குடைவனும் 7 குடைவனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று இருக்கின்றன. 5 குடைவன் 7இல், 7 குடைவன் 5இல். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இது விருச்சிகத்திற்கு சிறப்பான நன்மையை செய்யும். இல்லை 7 வேறு குரு உட்காண்டிருக்கனால இப்போ கல்யாணம் நிச்சயமாகும். கல்யாணம் ஆகாத விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்போ கல்யாணம் தேதி முடிவு செய்யப்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த வீடு இல்லாத விருச்சிக ராசியினரெல்லாம் இப்போ வீடு வாங்கிடுவாங்க. வீடு வாங்குவதற்கு நேரம் நன்றாக இருக்கிறது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற நேரம். மேற்கல்வி கற்பதற்கு உரிய நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். லாபஸ்தானாதிபதி உச்சமடைந்திருப்பதால் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். எனவே இப்பொழுது வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். இந்த ராசியிலே உள்ள எல்லாருக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். என்ன தொழிலாக இருந்தாலும், என்ன தொழில் வேணாலும் நீங்கள் இருங்க, அந்த தொழிலை நீங்கள் தான் முதல் இடத்துக்கு வருவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். உங்கள் தொழிலில் நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். உங்களை யாரும் அவ்வளோ சுலபமாக ஓவர்டேக் பண்ணிவிட்டு முன்னால் போயிட முடியாது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டில் போயிட்டுருப்பீங்க.
இந்த சின்ன குழந்தைங்களாம் ஓடி பிடிச்சி விளையாடும்போது வந்து தொட்டுட்டு ஐ ஃபர்ஸ்ட் அப்படின்னு, அந்த மாதிரி நீங்கள் தான் உங்கள் தொழிலில் ஐ ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறீங்க. வேறு யாரும் உங்களை கிட்டே நெருங்க முடியாது. அப்படி ஒரு வளர்ச்சி. தொழிலில் பெரிய முன்னேற்றம், பொருளாதாரத்திலே அதை விட பெரிய முன்னேற்றம். நல்ல வருமானம் கிடைக்கும். வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். எக்கச்சக்கமாக டப்பு வச்சுருந்து இன்றைக்கி பணம் நிறைய கத்தையாக கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளக்கும். மகர ராசிக்கு மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியிலே உள்ள புதனை குரு பார்க்கிறது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் குருவும் அமர்ந்து கொண்டிருப்பதால் மகரத்திற்கு ஒரு சில நன்மைகள் நடைபெறும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வெளியூர் பிரயாணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பிரயாணம், லாங் டூர் எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. கும்பமேளா போலையா நீங்கள்? இன்னும் போய் குளிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் குளிராக இருக்குதுதான் நல்லாயிருக்கும். கும்பமேளா போயிட்டு குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. போலையா? இன்னும் போலையா? போங்க, சீக்கிரம் கிளம்புங்க. ஸ்ட்ரெயிட் ஃப்ளைட் விட்ருக்காங்க சென்னையிலேருந்து அலகாபாத். பிரயாக்ராஜ் இப்போ அதுக்கு பேர். அலகாபாத்துங்கிறது பழைய பேர். 5 வருஷம் ஆச்சு ஊர் பேரை மாற்றி. இப்போ அதற்கு பெயர் பிரயாக்ராஜ். அந்த திரிவேணி சங்கமம் இருக்கே, அந்த இடத்துக்கு பேர் பிரயாக்ராஜ். பழைய பெயர் அலகாபாத். முன்னெல்லாம் இந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்க போனோம்னா தரியாகஞ்சுன்னு ஒரு இடம். அந்த ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து அப்படியே குறுக்கு வழியில் வண்டி வச்சுட்டு போயிடுவோம். டாங்காவில் போவோம். டாங்கான்னு ஒரு வண்டி வரும், குதிரை வண்டி. டாங்கா தரியாகஞ்சிலேருந்து அப்படியே வாக்கபிள் அப்படி போனோம்னா அங்கே வந்து ஷிவ் மட் அப்படின்னு நம்ம தமிழ்காரங்களுடைய மடம் இருக்குது. தமிழ்காரங்களுடைய ஒரு மடம் இருக்குது, அதுக்கு பேர் ஷிவ் மட் அப்படின்னு பேர். சிவமடம். சிவமடத்தை தான் அவங்க ஷிவ் மட் அப்படிம்பாங்க. தரியாகஞ்சி ஸ்டேஷன்லேருந்து அப்படி போகணும். சூப்பராக இருக்கும் அந்த இடம். போயிட்டு வாங்க. திரிவேணி சங்கமத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. எல்லோரும் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். இவ்வளோ பெருசு கொய்யா பழம் கிடைக்குங்க அங்கே. இவ்வளோ பெருசு கொய்யா கட் பண்ணால் உள்ளே ரெட்டாக இருக்கும். ஒரு கொய்யா சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் மீல் சாப்பிட்டா மாதிரி வயிறு ரொம்பிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். அந்த கங்கை நதி பாயிற இடத்துல விளையுது கொய்யா பழம் இவ்வளோ பெருசு. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த அவங்க என்ன எண்ணெயில் கடுகு எண்ணெயில் பூரி சுடுவாங்க. அந்த கடுகெண்ணெய் நமக்கு ஒத்துக்காது சில நேரத்தில். அதனால் என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கொய்யா பழத்தை வாங்கி ஒரு பழத்தை அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவோம். அவ்வளோதான், வயிறு ரொம்பிடும். அது பேர் அமிர்தமாங்க. அம்ருத், அமிர்தமா அது, அம்ருத் அப்படிம்பாங்க. திரிவேணி சங்கமத்தில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க சீக்கிரம். இன்றைய தினம் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான சில நல்ல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதமான நாள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். வாழ்க்கையிலே இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய நன்மைகளை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. எனவே உங்கள் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சு திறமை, நாவன்மை அதிகரிக்கக்கூடிய நல்ல நேரம். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருப்பதால் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் ஏற்படும். உங்கள் அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நேரம். 8குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். யாராவது நீ அதில் முதலீடு பண்ணு, இதில் முதலீடு பண்ணு, 1 லட்ச ரூபா போட்டோன்னா 1 கோடி வரும் இப்படிலாம் சொல்லுவான். எல்லாம் நம்பாதீங்க, எல்லாம் ஃப்ராட். 8குடையவன் உச்சமாக இருக்கிறதுனால எங்கேயா போய் ஏமாந்து பணத்தை விட்டுறாதீங்க. அதுக்காக சொல்கிறேன். இந்த அஷ்டமாதிபதி 6குடையவன்லாம் உச்சமாகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் நம்மளை யாராவது ஏமாற்றுவாங்க. இப்போ 8குடையவன் உச்சம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எங்கேயாவது போய் உங்கள் பணத்தை போய் தவறான முதலீடு செய்து ஏமாந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும். நல்ல நாள் தான். ஆனால் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குடும்பம் அமைதியாக இருக்கும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.